16 நாட்கள் ஆட்டத்தை ஒரே நாளில் ஆடி சரித்திர உலக சாதனை படைத்த இந்திய அணி. ஆஸ்திரேலிய அணியை செதில் செதிலாக பிரித்தெடுத்த ரோஹித் சர்மா மற்றும் யாஸ்வி ஜெய்ஸ்வால். பலிக்கு பலினா சும்மா இப்படி இருக்கணும். விஸ்வரூபம் அதிரடியை வெளிப்படுத்திய இந்திய அணி. அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையே தற்போது பார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடர் நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவில் வைத்து நடைபெற்று வரும் இந்த தொடரில் இப்போது வரை 4 போட்டிகள் முடிவடைந்திருக்கிறது. இந்த 4 போட்டிகளில் 2 போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணியும் 1 போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்றிருக்கிறது. மேலும் மற்றொரு போட்டி டிராவில் முடிவடைந்திருக்கிறது. இதனால் 2-1 என்ற கணக்கில் இந்த தொடரில் தற்போது வரை ஆஸ்திரேலிய அணிதான் முன்னிலையில் இருந்து வருகிறது. ஆகையால் கடைசி மற்றும் 5வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால்தான் இந்த தொடரை சமன் செய்ய முடியும். அதே சமயம் இந்த தொடரை சமன் செய்வதோடு டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கும் தகுதி பெறுவதற்கு வாய்ப்பையும் உருவாக்க முடியும். ஆகவே அடுத்து நடக்க இருக்கும் 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி என்பது இந்திய அணிக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியாகும். அதனால்தான் இந்த போட்டிக்கு தயாராகும் வகையில் இந்திய அணி வீரர்கள் தற்போது தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஓய்வு நேரம் போக முழுக்க முழுக்க பயிற்சிகளில்தான் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சமீபத்தில் கூட இந்த 5வது டெஸ்ட் போட்டியை முன்னிட்டு ஆஸ்திரேலிய அணியோடு வார்ம் அப் போட்டியில் விளையாடி வந்தது இந்திய அணி. அப்படியாக நடைபெற்ற இந்த வார்ம் அப் டெஸ்ட் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி முதல் இன்னிங்ஸிலேயே 613 ரன்கள் குவித்து அபார சாதனை படைத்திருந்தது. அதாவது இந்த 613 ரன்கள் என்பதை முதல் நாள் ஆட்டத்திலேயே இந்திய அணி எடுத்துவிட்டது. வழக்கமாக டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் ஒரே நாளில் 300 ரன்கள் எடுப்பதே கடினம்தான். அப்படி இருக்கும்போது முதல் நாள் ஆட்டத்திலேயே அந்த ஒரே நாளில் 613 ரன்களை குவித்து இந்திய அணி உலக சாதனை படைத்திருந்தது. இதில் ஓப்பனிங் இறங்கிய ரோஹித் சர்மாவும் யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் அபாரமாக விளையாடி ரோஹித் சர்மா 203 ரன்களும் யாஸ்வி ஜெய்ஸ்வால் 217 ரன்களும் எடுத்திருந்தனர். ஆக மொத்தம் இந்த தொடர் தொடங்கி முதல் டெஸ்ட் போட்டியில்தான் இந்திய அணி சிறப்பாக விளையாடியிருந்தது. அதன் பிறகு கடந்த 3 டெஸ்ட் போட்டிகளுக்கு பிறகு இப்போதுதான் இந்திய அணி பழைய ஃபார்முக்கு திரும்பியிருக்கிறது. ஆக இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை அப்படியே 5வது டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி வெளிப்படுத்தினால் ஆஸ்திரேலிய அணியை எளிதாக வீழ்த்திவிடலாம். அதே சமயம் டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கும் கிட்டத்தட்ட தகுதி பெற்றுவிடலாம். அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியின் வெற்றி என்பது இந்திய அணி சீனியர் வீரர்கள் பலருக்கும் மிகவும் முக்கியமானது. ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா உள்ளிட்ட பலருக்கும் இதுவே கடைசி போட்டியாக கூட மாறிவிடலாம். அதாவது ஒருவேளை இந்த போட்டியில் இந்திய அணி தோற்றுவிட்டால் இந்த மூவருக்கும் இதுதான் கடைசி போட்டி என்ற விமர்சனங்களும் எழுந்து வருகிறது. ஏனென்றால் இந்த போட்டியில் தோற்றால் இந்த பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடரை இழப்பது மட்டுமில்லாமல் டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கான வாய்ப்பையும் இந்திய அணி இழந்துவிடும். ஆகவேதான் இந்த போட்டியின் வெற்றி தோல்வி என்பது அடுத்த சில வருடத்திற்கு இந்திய அணிக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ரிசல்ட்டாக பார்க்கப்படுகிறது.